வணக்கம் நண்பர்களே, இது சனிக்கிழமை எடுத்த காணொளி. இன்னைக்கு ஜிம்மில் லெக் டே தான். காலையிலே எழுந்துச்சு கிருட்டுன்னு வண்டியை தூக்கிட்டு நம்ம ஜிம் ப்ரோவை தூக்கிட்டு நானும் ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஜிம்மில் என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்குவாட்ஸு, லெக் ப்ரெஸ்ஸு, ஃப்ரண்ட் லெக் ரேஸு, அப்புறம் ஸ்மோ ஸ்குவாட் அடித்தோம், அப்புறம் காஃப்ஸ் மசில் அடித்தோம். இன்றைக்கி அவ்வளோதான், லெக் டே ஓவர். எனக்கு வந்து தொடக்கறி ஒர்க் அவுட் அடித்தா அந்த தொடக்கறியில் ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த ஃபீல் வர வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில் ஆகும். நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ 12th, ஆனால் போக ஆரம்பித்தது 2025 தான். அப்புறம் 6 மாதம் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அங்கேயும் ஒழுங்காக இல்லாமல் லவ்வுன்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப விட்டுட்டு இப்போ தான் ஓரளவு ஃபிசிக்கை எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கேன். அதனால் சொல்ல வர கருத்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு கன்சிஸ்டன்ஸாக இருந்து பழகுங்க. லெக் டேவை சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் எனக்கு கொதி பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா 2 நாளாக வயிறு சரியில்லை. நான் இதெல்லாம் நம்புகிற ஆள் கிடையாது, ஆனால் என்னன்னு தெரியல, இதெல்லாம் பண்ணால் சரியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சீக்கிரமாகவே சரியாகவும் ஆயிரும். ஒரு வெள்ளை துணியை எடுத்து உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு அதை அந்த செம்புக்குள்ளே போட்டு எரிப்பாங்க. எரிச்சிட்டு அதை சுற்றிட்டு இப்படி தண்ணியில் நம்மளுக்கு என்ன சாப்பாடு சரியில்லையோ சாப்பாடை போட்டுட்டு அதை அப்படியே செம்பை கவுத்திட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். ஆனால் இதெல்லாம் எப்படி என்னென்னலாம் தெரியாது, பட் ஆனால் செஞ்சால் கேட்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி வயிறு சரியில்லை, எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் அந்த காலத்திலே ஃபாலோ பண்ணது, இதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கணும். நானும் அப்புறமா ஃபஸ்ட்டு மில்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கு கிளம்பியாச்சு. இது ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருந்த சைட் தான். அந்த பேங்க் வருதுன்னு சொல்லியிருந்தால அந்த சைட்டில் தான். மேலே 2 பாத்ரூம் வருது, அதுக்கும் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா லஞ்ச் டைம் வந்ததும் சாப்பிட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலான்ட்டு இருந்தோம். நாங்கள் எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஃபோன் தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் என்னென்னு தெரியல, ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ஒழுங்காக தூங்க தான் செய்கிறேன். அந்த 1 hour தூங்கினா தான் டெய்லி ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா என்னால் வீட்டில் பெருசாக தூங்கலாம் முடியாது. அப்புறம் அப்படியே சாயங்காலமானதும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வேறு சாட்டர்டே, சேலரி டே. அப்படியே வீட்டுக்கு வரும்போது ஒரு சிக்கன் ரைஸை வாங்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேவை இதோட முடிச்சுக்கிறேன். கடினமாக இருங்க.